Welcome back to Yours Tastefully with Divya and Chef YKU. நல்லா ட்ரெயின் ஆயிட்டீங்கடா. கை தட்டி சொன்னோனே அந்த டோன் முடிச்சோனே கை தட்டுறாங்க பாய்ஸ். வெரி குட். So what are we doing today? நம்ம வந்து ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இது வந்து சின்னமன் ரோல். சின்னமன் ரோல் அப்படினு சொல்லலாம். இது வந்து பொதுவா நம்ம ஆக்சுவலா நம்ம சின்னமன் ரோல் வந்து பொதுவா ரொம்ப பழக்கத்துல இல்லாத ஒரு விஷயம் தான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பேஸ்ட்ரி ஷாப்ஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு சின்னமன் ரோல் கிடைக்கும். பட் அது என்ன சொல்றது மாதிரி சாஃப்ட்டா இருக்கும் இல்லையா? மேபி லைட்டா கிறிஸ்பா இருக்கலாம், உள்ள சாஃப்ட்டா இருக்கும். பட் இது முழுக்க முழுக்க கிறிஸ்பா தான் இருக்கும். ஏன்னா இத நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். பொரிச்சு எடுக்க போறோம். ஆமா ஆமா. ஓகே. சின்னமன் பன் வேற, சின்னமன் ரோல் வேற. ஆமா. ஓகே ஓகே டன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டோ ரெடி பண்ண போறோம். அதுக்காக இங்க ஒரு பவுல்ல 250 கிராம் அளவு மைதா வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் என்ன கேட்டா நானே எடுத்து தருவேன். ஆனா கேட்க மாட்டோம். சொல்லுங்க. அடுத்து இதோட ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நம்ம இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சால்டட் பட்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா சால்ட் சேர்த்துக்க வேண்டாம். தேவையில்லை. இதை அப்படியே எடுத்து வரமா வச்சுக்கோங்க. And இது only 5 பொருட்கள். கரெக்ட்டா? ஆமா, ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு தான் செய்ய போறோம். குறைவான பொருட்கள் 5 பொருட்கள் தான். ஆமா. இப்போ கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுங்க. கீழ இருக்குக்கா இங்க. எடுத்து வச்சிருக்க. ஊத்துங்க. இது என்ன மாதிரி? பரவாயில்ல, ஊத்துங்க. என்ன மாதிரியான டோ பண்ணணும்? இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டா தான் பண்ண போறோம். அது ரொம்ப ஹார்டா இல்ல, கொஞ்சமா ஹார்டா. போதும். இது வந்து நல்ல பூரி மாவு மாதிரி பிசையணும். அதை விட கொஞ்சம் சாஃப்ட்டா. அதை விட கொஞ்சம் சாஃப்ட்டா பேசுங்க. ஓகே. ஆமா. இது ரெஸ்ட் எல்லாம் பண்ணனுமா? ஃபர்ஸ்ட் வந்து இத ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணனும். ஓகே. அதுக்கு அப்புறம் இத நல்லா திரட்டி அதுக்குள்ள பட்டரை அப்ளை பண்ணி ரோல் பண்ணி சின்னமன் பவுடர் மறுபடியும் இல்ல அப்ளை மட்டும் பண்ணிட்டு மறுபடியும் இதை ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஸ்ட் பண்ணணும். ஓகே. அப்புறம் மறுபடியும் திரட்டி பட்டரை அப்ளை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நீ சொல்லலையேப்பா. செய்யும்போது நான் கூட 4 இன்கிரிடியன்ட் தான் ஓகே இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எடுத்து நீ பொறுமையா பண்ணு. ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கணும். நீ பொறுமையா பண்ணு, நான் அப்புறம் வரேன். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். இந்த நேரத்தில் நம்ம இங்கே ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் சர்க்கரை வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்களா? பாய். See you. இப்போ நம்ம சுகரை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு. இப்போ இதில் இந்த மாதிரி சின்ன வயசில் பொட்டுக்களையும் இதுவும் சுகரும் போட்டு தருவாங்க. சாப்பிடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சின்னமன் பவுடர் சேர்த்துக்கிறோம். சின்னமன் அதாவது பட்டை தூள் சேர்த்துக்கிறோம். இதை ஒரு முறை வீட்டில் இருக்க பட்டை அரைச்சாலே போதுமா? அது நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அரைக்க முடியாது. ஸோ இப்போ ஒரு வேளை நல்லா அரையலை அப்படின்னா நல்லா ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அந்த ஒரு டீ ஸ்டெயின் அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டெயின் இருக்கும்ல, இதை போட்டு சலிச்சிட்டோம் அப்படின்னா தனியாக வந்துடும். சலித்து விடுங்கள் அனைத்தையும். இப்போ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? ஆயிடுச்சுக்கா. ஆச்சா ஆச்சா ஆச்சா. ஓகே. எவ்வளோ பெருசு பண்ணுறோம்? இது எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும்? இது சைஸ் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மசாலா வடையோட பெருசாக இருக்கும். ஓகேங்களா? எங்கள் வீட்டில் மசால் வடை சின்னதாக தான் இருக்கும். அப்போ அதை விட பெருசாக இருக்கும். ஒரு பர்கர் சைஸ் இருக்குமா? அவ்வளோ பெருசாக மசாலா இவ்வளோ இருக்கும். இவ்வளோக்கு தான். ஓகே. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கீழே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. அதே மாதிரி இது மாதிரி பற்ற வைக்கவா? இப்போ வேண்டாங்க்கா. மேலே கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை திரட்டி இதிலிருந்து நம் வடிவமைப்போமா? ஆமாம், இதில் எது இல்லைக்கா. இதை திரட்டி இதை உள்ள பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணோம். இப்போ சின்னமன் ரோல்லாம் நம்ம ஊரில் பார்ப்பாங்கன்னு எந்த தைரியத்தில் நீங்கள் இந்த ரெசிபி சூஸ் பண்ணீங்க? இல்லை அப்படி இல்லைக்கா, இது ஈஸியான ஸ்நாக் இல்லை. ஓ, அதனால். ஆமாம். ஓகே. அந்த பெரிய இன்க்ரீடியன்ஸே இல்லையே. ரொம்ப பட்டை சர்க்கரைலாம் வீட்டில் வச்சுருப்போம். அண்ட் பட்டரும் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும். அண்ட் அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், ஈஸியாக வாங்கிடலாம்.
வாழ்க்கையில் இந்த ரூமில் சொல்லுங்கள், எத்தனை பேர் சினமன் ரோல் சாப்பிட்ருக்கீங்க? தம்பி நீ கணக்கில் வர மாட்டேன், உங்கள் அண்ணன் ஏதாவது சமைச்சு கொடுத்துருப்பான். நானும் சாப்பிட்டதில்லை. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சினமன் ரோல் சாப்பிட போகிறேன். எப்பயுமே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட் அது எப்படி இருக்கும் சரி பார்த்துருங்க, அவ்வளோதான். சரி, இப்போ இது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு நாள் நல்ல ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணி தெரியும். ஓகே. ஆக்சுவலாக நாளைக்கு நம்ம ஷூட்டிங் எடுக்கலான்னு இருக்கேன். ஒரு நாள் லீவ் கொடுக்க மாட்டேன்றான். எப்போ இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இல்லை, நாளைக்கு நான் எடுக்கலான்னு இருக்கேன்க்கா. எடு, வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. வரேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகே, இது ஃபோல்ட் பண்ணியாச்சா? அகெயின் இது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை. இப்போ அப்படி மறுபடியும் அவ்வளோதான். இப்போ இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேக்கா, இப்போ வந்து இது ஒரு 15 மினிட்ஸ் தான் ரெஸ்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் ஷாப்பிங் போர்டில் மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதை அகைன் நம்ம வந்து திரட்டணும்க்கா. சரி, எதனால் வந்து இத்தனை டைம் ரெஸ்ட் பண்ணி திரட்டுறோம்? ஏன்னா இப்போ வந்து லேயர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் நம்ம திரட்டுறோம். எதுக்காக ரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பட்டன்லாம் சாஃப்டாக இருக்கும்போதே மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி திரட்டிட்டோன்னு வைங்களேன், ஃபுல்லாக ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டும். பட் இதே சில்லுன்னு ஆகிடுச்சுன்னு வைங்க, நம்ம கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். திரும்ப அதே அளவு திரட்டி அதே மாதிரி பண்ணி. ஆமாக்கா, அதே தான், அதே ஸ்டெப் தான். ஆமாம், பட்டரை பேர் அப்படியே அப்ளை பண்ணுறேங்க. ஓகே, ஓகேக்கா. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 நிமிடங்கள் ரெஸ்ட் ஆகணும். ஓகே ஓகே, பாய். இப்போ ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை திரட்டி உருட்டி பொரிச்சிடலாம்க்கா. இப்போ இந்த டோ மேலே கொஞ்சமாக நம்ம மைதா மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதுக்காக என்னென்னா இதை நம்ம திரட்ட போகிறோம். சரி, அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே எண்ணெய் பற்ற வைக்க லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும்க்கா. ஆமாம். சரி, இது எப்படி ஹை டெம்பரேச்சர்லேயே இருக்கணுமா இல்லை எப்படி? இல்லைக்கா, நம்ம இதை டோட்டலாகவே இந்த ப்ரிப்ரேஷனை லோ டெம்பரேச்சர்ஸ் தான் பொரிக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக பொன்னிறமாகவும் நல்லா உள்ளே வரைக்கும் வேகும். இல்லைனா வெளியில் மட்டும் நல்லா பொன்னிறமாக வந்துடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். ஆல்சோ சினமன் ரோல்ஸ் வந்து ஃப்ரெஷ்லி மேட் அண்ட் ஃப்ரெஷ்லி இன்டேக் அப்படியா, இல்லை வந்து யூ கேன் ஸ்டோர் இட் லைக் பிரெட் மாதிரி வந்து ஒரு 1 or 2 days ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம்? இல்லை, ஸ்டோர் பண்ண முடியாதுக்கா. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் செஞ்சுட்டு அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒன் டே ஃபுல்லாக வச்சுக்கலாம். 1 day வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. இதே ஒரு மாதிரி சவுண்டு மேக் பண்ணுது. இல்லை, மேபி தண்ணி இருந்திருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்டர்லாம் வந்து நீங்கள் நிற்க வச்சுருக்க அவ்வளோ தண்ணி இருக்காதுக்கா, லைட்டாக தண்ணி இருக்கும். ஓகே, இப்போ வந்து திரட்டியாச்சு. திரட்டிட்டோம். எந்த பதத்துக்கு திரட்டி இருக்கோம்? எந்த தின்னுக்கு? திக்காக இது வந்து தின்னாவும் திரட்டலாம், திக்காவும் திரட்டலாம். தின்னா திரட்டினா நிறைய சுற்ற வேண்டியதாக இருக்கும், திக்காக திரட்டினா கொஞ்சம் கம்மியாக சுற்ற வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். இது அவங்களோட விருப்பம் தான். ஓ, இந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே, காட் இட். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம்க்கா. ஹாப்பி பர்த்டே பண்ணணும். ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே ரோல் பண்ணி கொண்டு வரணும். ஓகே. வச்சுட்டோமா? வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ். டன் பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன் நான் வீட்டில். போமா சினமன் பவுடர் வாங்கிட்டு போயிடலாம், நாளைக்கு பண்ணி தரேன் உனக்கு. இது அமுக்க பார்த்தீங்கன்னா புஃப்னு அழகாக ரைஸ் ஆகி வருது. நம்ம ரெஸ்ட் பண்ணி இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக அமுக்க இது நல்லா புஃப்னு ஆகுது.
இப்படியே வச்சு பொரிச்சா என்ன ஆகும்? அப்படியே வச்சு பொரிச்சா கூட பொரிக்கலாம் ஒன்றும் ஆகாது. ஸோ இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே போடுறீங்களா? இல்லை 2 போடுறேங்க்கா. ஓகே, அவ்வளோதான். ஓகே. இப்போ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக முறுமுறுன்னு வரணும். ஸோ அது வரைக்கும் இவ்வளோ எண்ணெய் தேவைப்படுங்களா இதுக்கு? எப்போயும் பொரிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக முழுமையாக முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து மேலே ஒரு கலரில் இருக்கும், கீழே ஒரு கலரில் இருக்கும். இவ்வளோ எண்ணெய் இருக்கனால தான் இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னா இவ்வளோ எண்ணெய் குடிக்கணும் அது அர்த்தம் இல்லைக்கா, வெறும் பொரிக்கிறதுக்காக தான். அது ஓகே. போதுமா இந்த கோல்டன் ப்ரௌன், இல்லை இன்னும் கொஞ்சம் இதாகணுமா? இல்லைக்கா, இது ஆக்சுவலாக இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனோட கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். அதே நேரத்தில் காந்து போயிடக்கூடாது, தீஞ்சு போயிடக்கூடாது. நீ என்ன சொன்ன? காந்தா? இப்படி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லைனா. ஓகேக்கா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இல்லை இதில் தான் இருக்கும். இதுலேருந்து எண்ணெயிலேருந்து எடுத்து அது ஒரு மாதிரி இருக்கு, வாஷ் பண்ணுறேங்க்கா. ஆயில் ஸ்டீம். ஆஹா, அடடா. ஸோ இப்போ இதே மாதிரி இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீதமுள்ள உருண்டை இல்லை திரட்டல்களை பொரித்து எடுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரோல் மேலே இந்த சின்னமன் அண்ட் சுகர் பவுடர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சின்னமன் ரோல் டேஸ்டிங் டைம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த லைஃப் நான் சாப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. இல்லை எப்படின்னா ஒரு சிம்பிள் பட் திகட்டாமல் சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு இருக்கும்ல, ஒரு ஸ்நாக் ஃபார் த ஈவினிங் அந்த மாதிரி இருக்கு. ஸோ வெரி நைஸ். தேங்க்யூக்கா. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, மேலே லேயர்ஸ் க்ரன்ச்சாகவும், உள்ளே வந்து அந்த டோ வந்து சாஃப்டாக, அப்படியே மேலே வந்து ஒரு சின்ன சுகர் டச்சோட. ஐ எம் லவ்விங் த டிஷ். தேங்க்யூ. இந்த யம்மியான சின்னமன் ரோல்ஸ் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் வெரி டேஸ்டி. ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு டிஷ் வந்து கண்டிப்பாக. தேங்க்யூ ஷெஃப் ஃபார் இன்ட்ரடியூசிங் திஸ் டு அஸ். வீட்டில் பரோட்டா செய்யலைன்னா நீங்கள் சின்னமன் ரோல்ஸ் சாப்பிடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஜாலியான எபிசோடில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். திஸ் இஸ் திவ்யா அண்ட் ஷெஃப் YKU சைனிங் ஆஃப் ஃப்ரம் யோர்ஸ் டேஸ்ட்ஃபுல்லி. பாய். ஓகே, பாய்.